ஓகே. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். 5 வசனம் மட்டும் போதும், இன்னும் இருக்குது, இந்த அடுத்த வாரம் பார்க்க. இங்க நிறைய காரியங்களை சொல்லணும். இந்த நியாய பிரமாணத்தை பேசினாரு, நெறிமுறைகள் எல்லாம் நிறைய காரியங்களை பேசிட்டு உதாரணத்தை கொடுக்குறாரு. அதுவும் பைபிள்ல இருந்து. எங்க பைபிள்ல இருந்து வேதத்துல இருந்து உதாரணம் கொடுக்குறாருன்னா, அவங்களுடைய சந்ததி, அவங்க பெருசா நினைக்கிற அவன் மூலியமா தான் கடவுளையே தெரியும். அவனையே இழுத்துன்னு வந்து முன்னாடி நிறுத்துறாரு பவுல். கிரியையெல்லாம் தேவனுக்கு முன்னாடி வேலைக்கு ஆகாது அப்படின்னு நிறுத்துறாரு. உன் தகப்ப நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச தூக்கின்னு சொல்ற நிறுத்தின்னு முன்னாடி பேசுற ஆட்கள் கவனிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆபிரகாம் தகப்பனாகி ஆபிரகாம் மூலமா தானே நீங்க தேவனை தெரிந்து கொண்டீங்க. இந்த தேவனை உங்களுக்கு தெரியும். அவனே கிரியையினால நீதிமானாக்கப்படல, விசுவாசனால தான் நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்ட்டு. ஒரு இடத்துல இயேசு பேசிட்டு இருக்கும் போது ஆபிரகாமோட நீ பெரிய ஆளா அப்படின்னு இயேசுவே. சில சமயங்கள்ல வாட்சப்பட ஞாபகம் வருது. எனக்கு இன்னொரு பேர் வருது அப்படின்னு வர்ற ரஜினி. அந்த மாதிரி இயேசு அந்த இதுல காட்டல. அந்த மாதிரி ஒரு கெத்து, அந்த மாதிரி ஒரு இது மகிமை நிறைந்தவர் அங்க இருக்கிறாரு. இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, ஆபிரகாமோட பெரிய ஆளா நீ அப்படின்னு கேக்குறான். இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளை கண்டான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்றார். ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். சில சமயங்கள்ல சில இடங்கள்ல வேல்யூ தெரியாது. நம்மளுடைய வேல்யூ சொல்லுங்க, வேல்யூ தெரியாது. எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கத்து விட்டார். ஏன்னா என்னுடைய ஒரு வார்த்தை போதும் பண்றாரு. நீ என் வார்த்தைகள்ல, வாக்கு தத்தங்கள்ல ஒரு வசனம் இல்ல, என்னுடைய ஒரு வார்த்தை போதும் ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாத்துறதுக்கு, இந்த உலகம் ஒட்டுமொத்தமா உன்னை நோக்கி பார்க்கறதுக்கு என்னுடைய ஒரு வார்த்தை போதும்ன்றார். இந்த உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு உன்னை மாத்துறதுக்கு என்னுடைய ஒரு வார்த்தை போதும். ஒரு வசனம் கூட கிடையாதான், ஒரு வார்த்தை போதும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, என்னால சமாளிக்கவே முடியல. நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன். ஒரு வார்த்தை போதும். சொல்லுங்க, ஒரு வார்த்தை போதும். ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தை அப்படின்னு வரும். நல்லா இருக்கும். அந்த பாட்டெல்லாம் பாட மாட்டீங்களா? அப்ப வரப்பாங்க. எங்க மியூசிஷியன் இல்லையே, இருக்கிறன்றாரு. எபினேசர் பாட்டு நியூ இயர் அன்னைக்கு பாடணுமா? சொதப்பிட்டோம். இதுல என்ன ஒரே டோனு, ஒரே ரிதம், அவ்வளவுதான் போடுறோம். மோளம் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிரு, எடுத்துன்னு போக கூடாது. நாங்க வர்றதெல்லாம் வாங்கிக்குவோம், கொடுக்க மாட்டோம். உண்டாது. அப்போ கண்டிப்பா வாங்கிக்கல. இப்ப வாங்கிக்கலாம்.
அவுட் கோயிங். வெறும் ரீசார்ஜ் பண்றது வந்து மத்தவங்க பண்ணணும். ஆனா நான் பேசுறேன் பாருங்க, எபினேசர் பாட்டு நல்லா பாடணும். என் பொண்ணு என் பசங்க எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கும், அப்பா ஜான் ஜெபராஜ் பெரிய வாய்ஸ் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரிய மாட்டேது. மியூசிக் சரியில்லை, நான் என்ன பண்றது? மியூசிஷியன் இருக்கிறீங்களா? முதல்ல கீபோர்டு ஒண்ணு கத்துன்னு பக்கத்துல நில்றா. ட்ரம்ஸ் அடிக்கிறதுலயே இருக்கிறோம். ட்ரம்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, கீபோர்டு வாசி இருக்கிறாரு. சொல்றாரு, ஆபிரகாம் முன்னாடியே நான் இருக்கிறேன். மகிமைய தெரியாது, மகிமைய தெரிஞ்சிக்க மாட்டாங்க நிறைய பேர். நீங்க இப்ப உட்காந்துருக்கீங்களே, இதுவே தேவனுடைய மகிமையில உட்காந்துக்கிறீங்க, மகிமையின் கீழே உட்காந்துக்கிறீங்க. ஆமென். தெரியல எப்ப தெரியுமா உங்களுடைய கையுடைய மகத்துவம் தெரியும். உங்க கையுடைய உங்களுடைய உறுப்புகளுடைய உண்மையான அர்த்தம் எப்ப புரியும்னா, இது கொஞ்சம் அடிபட்டுருச்சு பார்த்தீங்களா, அடிபட்டு காயப்பட்டுதுல திரும்ப திரும்ப அதுல படம் பாருங்க, அப்பதான் தெரியும். அப்பதான் தெரியும். என்ன கிட்ட இருந்தாலே நான் கொடுத்துருப்பேன், இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் தேவையில்லை. கை அடிபட்டாதான் இன்னும் திரும்ப திரும்ப அதுல படுது. இது இல்லாம போச்சுன்னா அப்பதான் தெரியும் அவனுடைய அருமை. என் ஒய்ஃபுக்கு எனக்கும் அடிபட்டுருக்குது, 2 பேருக்கும் வந்து கால் எலும்பு லைட்டா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இந்த எலும்பு, இந்த கால் அடிபட்டுது பாருங்க, இதுலதான் தாங்கி தாங்கி நடந்தணும். கடைசியில இது சரியாயி போச்சு. தாங்கி தாங்கி நடந்தேன் பார்த்தீங்களா, ஓவர் வெயிட் இது கொடுத்ததுனால இது வலியை தூக்குச்சு. இருக்கிற அருமை தெரியலன்னா எல்லாம் வலியத்துக்கும். நீங்க இப்ப இருக்கிறீங்க பாத்தீங்களா, தேவனுடைய மகிமையின் கீழே தான் இருக்கிறீங்க. ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறார், நம்மளுக்கு மேல இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அவருக்குள்ள எல்லாமே இருக்குதான், அசைதான், பிழைக்குதான். நம்ம ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறோம். கண்ணு திறக்கப்படணும். கண்ணு என்ன பண்ணும்? இந்த கண்ணா, இந்த கண்ணில் பார்க்க முடியாது, மனக்கண். அந்த கண்ணில் மண்ணு போட்டுறாங்க எல்லாருமே. எல்லாருக்கும் அதான் பவுல் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை என்ன பண்ணிருக்கான்? குருடாக்கி வச்சிருக்கான். இப்ப நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க உள்ள ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா, உணர்வு தான் கண்ணை திறக்குது. அந்த உணர்வு தான் நம்ம கிட்ட வந்து தேவனை பார்க்க வைக்குது, தேவன் இடத்துல நம்மளை சேர வைக்குது. அந்த உணர்வு வேற லெவல். அது இப்போ நீங்க அந்த தேவ மகிமையில தான் உட்காந்து இருக்கிறீங்க. அந்த மகிமையை வந்து நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது பார்த்தீங்களா. நீங்க அந்த மகிமையில தான் இருக்கிறீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஏன் இருக்குதுன்னா, நம்ம இந்த 5 புலன்களால ரொம்ப ஆட்கொள்ளப்படுறோம். பாருங்க, மகிமையான தேவன் அந்த இடத்துல நிக்கிறாரு இயேசு. அவரை மாம்சத்துல பாக்குறாங்க, மனுஷனா பாக்குறாங்க. வெறும் மனுஷனா பார்த்துட்டு அவரை எடை போடுறாங்க. நீ ஆபிரகாமோட பெரிய ஆளா, உனக்கு ஒன்னும் ஒரு 40 வயசு கூட ஆகல, ஆபிரகாமோட பெரிய ஆள் அப்படின்றானோ. சொல்றாரு, ஆபிரகாமுக்கு முன்ன நான் வந்தேன், ஆபிரகாம் என் நாளை பார்த்தான். எப்படி சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருந்தேன், ஆபிரகாம் என் நாளை பார்த்தான். இப்ப இருக்கிற பத்திய நான் நின்று பேசுறேன் பத்தியா, இந்த நாளை ஆபிரகாம் பார்த்தான்ற. பைபிள்ல இந்த யாத்ராகமம் இந்த 3ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு பாருங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன். சொல்லுங்க, இருக்கிறீங்களா? இருந்தா ஏன் இப்படி வருது சவுண்ட்? இந்த மைக்ல கேட்கணும். வரமாட்டுதா? இருக்கிறவராகவே ஏன் திக்குது, திணறுது?
சாக்லேட் எதனா வாயில போட்டுன்னு இருக்கிறீங்களா? இல்ல இல்ல, சொல்லுங்க. இருக்கிறவராகவே இதே மாதிரி இருந்துருங்க. கர்த்தர் சொல்றாரு, இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்புனார்னு போய் சொல்லுன்றாரு. என்ன இருக்கிறேன், நீங்க என் கூடவே இல்லை. மோச சொல்றான், இருக்கிறேன்னு அனுப்புறீங்க, நீங்க கூட இல்லையே, போய் சொல்றா இருக்கிறேன்னு சொல்றா, போடா அடையாளம் கொடுங்கன்றான். நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, இப்ப பாத்துட்டேன், ஆனா நீங்க கூட இல்லையே, அடையாளம் கேட்கறான். பாக்கெட்ல கைய விடுன்றார். பாக்கெட்ல கைய விட்டு எடுத்தா சூவிங்கம் எடுக்கல, பார்த்தா கை வந்து குஷ்டரோகம் பூச்ச மாதிரி, அப்படியே வெண்குஷ்டம் பூச்ச மாதிரி அப்படியே கை சொதன்னு. இது ஒரு அடையாளம். அப்ப கோலை போடு கீழேனாரு, கோலை போட்டா அது பாம்பாகுது. இது ஒரு அடையாளம். போய் இந்த 2 அடையாளம் போதும் போ அப்படின்ற. என்ன சொல்லி அமைச்சாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறேன் என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தவர், இப்ப இருக்கிறவர், இதுக்கு அப்புறமும் இருக்கிறவர். முன்னாடி இருந்தவர் இப்படி மைகை இது வந்து கேமரால அப்படிதான் காட்டும். முன்னாடி இருந்தவர், இப்ப இருக்கிறவரு, நம்ம போயிட்ட பேரும் இருக்கிறவர். அதான் இருக்கிறேன். நம்ம சர்ச்சில பின்னாடி பெருசா நான் நல்லா வேற எதனா லெட்டரு, இந்த கோல்டு கலர்ல இல்லைன்னா இந்த நம்ம எல்இடி போட்ட பார்த்தீங்களா, அதுலயே நான் இருக்கிறேன்னு நான் போடுறேன். நான் இருக்கிறேன்ல, நீங்களும் இருப்பீங்க. அதை பார்க்கறது இருக்கிறேன். ஐ ஆம். சொல்லுங்க, ஐ ஆம். மை நேம் இஸ். வெரி குட். எனக்கு தெரியாது பாரு. அப்புறமா ஏபிசிடி ஆல்பபெட்லாம் சொல்லு. இல்ல சீனிவாசன், சூப்பர். என்னன்னா, இருக்கிறேன், நீ இருக்கிற பத்தியா, கேட்டுக்கிற பத்தியா, அதுவே போதும். ஒருத்தவங்க வேற வீட்டுல போய் என்ன செய்யலாம், 1 கிலோ அரிசி போடலாமா, 1.5 கிலோ அரிசி போடலாம், நிறைய சர்ச்சைகள் இருக்கும். 1/2 கிலோ வாங்கலாமா, இல்ல உருளைக்கிழங்க ஒரு 1/2 கிலோ வாங்கி சேர்த்து. இதெல்லாம் இல்ல. இங்க வந்தா அது பாருங்க, இங்க இருக்கணும், அங்க இருக்க கூடாது. இங்க வந்தா இங்க இருக்கணும். நான் கொஞ்சம் நான் ஆவிக்குரியவனாவும் இருக்கிறேன், சில சமயத்துல மாம்சத்துக்குரியவனாவும் இருக்கு. எங்க போனோம்னா அது மாரி மாறிடுவேன். என்கிட்ட இருக்கிற நீ இருக்கிறியானா இருக்கிறேன், இல்லையானா இல்ல. கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே இருந்தேன், இப்பவும் இருக்கிறேன், அதுக்கப்புறமும் இருக்கிறேன் அப்படின்ற அந்த இருக்கிறேன்ற அந்த வார்த்தை கர்த்தரை தவிர வேற யாருக்கும் பயன்படுத்தவும் முடியாது. அதான் அவர் பேரா போச்சுல. இப்ப போய் நம்ம போய் சொன்ன ஜனங்க கிட்ட, இயேசு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் அப்படின்னா, எங்க காட்டு காட்டு காட்டுன்றாங்க. ஏய், என்ன பாடுறா, இயேசு இருக்கிறாருன்னு தெரியும். ஆமென். என்ன பாரு, நான் உயிரோட இருக்கிறேன்ல, எவ்வளவு காரியங்களை பண்ணி என் வாழ்க்கை எவ்வளவு மாறி இருக்குது, என்ன பாரு. இல்ல, நான் தப்புங்களை தான் பாக்குறேன். நீ போடா, நீ பாக்குறதுக்கு தகுதி கிடையாது, உன் கண்ணில் மண்ணள்ளி போட்டுற போடா. இவரத்துங்க பார்க்க தெரியல பாருங்க. எப்பவுமே பிரச்சனையே பார்த்துனது, எப்பவுமே அவங்களையே பார்த்துனது, வைக்கணும் கண் அவர் மேல. ஆமென். ஆபிரகாம் இட்டுன்னு வர்றாரு இவரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சொல்றாரு இயேசு வந்து அந்த இடத்துல, ஆபிரகாம் என் நாளை கண்டான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமே என்ன பார்த்தான், நீங்க பார்க்க தவறுறீங்கடா அப்படின்னு பாருங்க. இந்த உலகத்துக்கே மீட்பை ஏற்படுத்த வந்து தேவகுமாரன் அவங்க மத்தியில இருக்கிறாரு, தெரியல, பார்க்க தவறிட்டார்.
அதனால்தான் சொல்றாரு பார், ஆபிரகாம் உங்களுடைய தகப்பன் சொல்றீங்க, எனக்கு எல்லாம் தெரியுன்ற சொல்றாங்க பாருங்க. இந்த மச்சின் உட்கார சேர்ல உட்காராங்க. நிறைய பேர் இந்த கொடுமையே என்ன தெரியுங்களா, இந்த குருவி மூலியை வச்சுக்கின்னு திமிங்கள அளவுக்கு யோசிப்பாங்க பாத்தீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுமா, எல்லாம் தெரியுமா, எல்லாம் தெரியுமா அப்படின்னா எல்லாம் தெரியாது. அதான் பெருமை. பெருமை ஒரு பொய். அது அது மனுஷனை நிலை குலைய வச்சு. பெருமை என்னன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். நம்ம ஒண்ணு சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியும். ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஆட்கள். இங்க சொல்றாரு, அந்த மாதிரி ஆள்லாம் முன்னாடி நின்னுகிறான் இயேசு முன்னாடி. இவர் சொல்றாரு, கிரியை இல்லாம தேவனை பிரியப்படுத்தாது. நீ என்னத்தான் நற்கிரியை சேர்ந்தாலும் தேவன் அதுல பிரியப்படுறதே கிடையாது. விசுவாசம் மட்டும்தான் அவரை பிரியப்படுத்து. எபிரேயர்ல அதான் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்க்கிறவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறோன்னு விசுவாசிக்கணும். நான் வர்ஷிப்ல பேசுற மாதிரிதான் நம்ம இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் பாருங்க வாழ்க்கையில. இல்ல அதை நீங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆட்களையும் நீங்க சந்திச்சிருக்கலாம். எல்லாருமே நம்பிக்கையின் ஆதாரத்துலதான் நிக்கிறாங்க. எல்லாருமே ஒண்ணு பாசிட்டிவா இருக்கும், ஒண்ணு நெகட்டிவா இருக்கும் நம்பிக்கை. ஆனா நம்பிக்கை நாய் என்ன கலரு? கருப்பு கலரு, வெள்ளை கலரு, கருப்புக்கு வெள்ளையும் சேர்ந்த கலரு, இந்த மாதிரி. ஆனா நாய் அந்த மாதிரி நம்பிக்கையில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்பிக்கையின் அடிப்படையில தான் வாழ்க்கையே வாழறாங்க. நீங்க எப்படி நம்புறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் நற்கிரியைகளை செஞ்சாலும் சோர்ந்துதான் போனோம். தானம் தர்மம்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி பயங்கரமா ஊன்னு செஞ்சுன்னு இருப்பாங்க பாருங்க. எத்தனை 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 கிலோ அரிசி தானம் பண்ணோமா அப்படின்னா, இந்த வருஷம் 25 கிலோ மூட்டை வாங்கி இத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போட்டேன், இந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்கெல்லாம் கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் போனேன், அந்த மாதிரிலாம் போனேன், தான தர்மம் எல்லாம் போனேன், உண்டியில போய் போட்டேன், அதுல போட்டேன், இதுல போட்டேன், நற்கிரியைகளாக. உன் கிரியைகள்ல தேவன் பிரியப்படுறதே கிடையாது சொல்றாரு. ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டானாகி மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வரும் கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். நீங்க கிரியை செஞ்சுனே இருந்தீங்கன்னா அது கடனம். சொல்லுங்க, கிரியை ஒரு கடன். உங்களுக்கு கூட தெரியாது போல, பேச்சே வரமாட்டேன். கிரியை ஒரு கடன், செய்கை ஒரு கடன். கிரியை வரமாட்டுது வாயில. பயம் நல்லா வரும், குழந்தை நல்லா வரும், ஒயிங்கா அதெல்லாம் நல்லா வரும். கிரியை சொல்லுங்க, கிரியை ஒரு கடன். கிரியை என்ன தெரியாதா? எனக்கு கறி தெரியும், கிரியை தெரியாது. கிரியைனா செய்யுது, ஆக்ஷன். நம்ம எதனா ஒரு நற்கிரியைகள் இதெல்லாம் செஞ்சா அது என்னது? தேவனுக்கு முன்னா நீ அதை நான் செய்யறேன் அப்படின்னா அது கடன் எடுத்துக்குவாங்க. ஆனா கிருபை என்னதுன்னா, நீ கிரியே செய்யாம தேவனிடத்துல நீ விசுவாசம் வச்சினா அது கிருபை.
இப்போ நீங்க கிரியை செஞ்சு தேவனை நான் பிரியப்படுத்தணும் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா நீங்க மிஞ்சி போனா 120 வருஷம் உயிரோட இருப்பியா? அதுக்கு மேல கூட போனா 200 வருஷம் கூட போவீரா? நீ அவ்வளவு நாள் நான் தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சினா கூட உன் வாழ்நாள் முழுவதும் பத்தாது, நிச்சயமே பத்தாது. சொல்ல போனா வருஷங்களே கிடையாது நீ தேவனை பிரியப்படுத்தணும்னு கிரியையில போனீங்கன்னா. ஏன்னா பாவத்தினுடைய பயங்கரம் அவ்வளவு பெரிய பயங்கரம், பாவத்தினுடைய வீரியம். ஏன்னா அதுக்கு தேவையான கிரியைகளை நீ எவ்வளவுதான் செஞ்சாலும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அதனால்தான் பாருங்க, இலவசமா அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டுதான் இதெல்லாம் வருது. அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் அப்படின்னு. எனக்கு கூட சில சமயங்கள்ல நற்கிரியெல்லாம் நல்லா செய்யணும் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்சம் பாதையில கொஞ்சம் அப்படியே டிராவல் பண்ணி நீங்க வந்துனே இருந்தீங்கன்னா அந்த முதிர்ச்சியை நோக்கி போயின்னு இருக்கும் போது நிறைய பேர் இதுல மாட்டிப்பாங்க, இந்த நற்கிரியை போன்றதுல மாட்டிப்பாங்க. எப்படின்னா இதெல்லாம் பண்ணாதான் தேவனை நான் பிரியப்படுத்த முடியும், ஒழுக்கமா வாழ்ந்தா எல்லாம் நல்லதுதான். இங்க ஆபிரகாமு எந்த இதுவுமே பண்ணல, அவனை தேடி வந்தார். அவன் நல்லவன்றதுனால வந்தாரு. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தான், எங்கேயோ இருந்தான். அவன் விக்கிரகங்களை என்ன பண்ணான், சிலையை செஞ்சு வித்துன்னு இருந்தான். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் அவன். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆளுகிட்ட போயிட்டு நீ என்ன கிரியை எதிர்பார்ப்ப? ஆண்டவர் அவனை தேடி போனாரு. கிரியையினாலயா போனாரு? அவன் நற்கிரியை எதுவுமே கிடையாது. வந்ததே கிருபைதான் அவன்கிட்ட வந்தது. அவனை போய் சந்திச்சதே கிருபைதான். சொல்றாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வரும் கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல், சொல்லுங்க எல்லாரும், நான் சொல்றதை திரும்ப, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இதான் ஆட்டோ பின்னாடி எழுது. என்னன்னா, ஒருவனை எந்த நற்கிரியும் செய்யாம அவன் பாவி, பாவம் செய்யறவன், அக்கிரமணம் பண்றவன், அவன்கிட்ட நற்கிரியைகளை எதிர்பார்க்க முடியாது. அவனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறான். ஆனா அவன் பாவி. அந்த பாவி எந்த கிரியையும் செய்யாம அவனை நீதிமான் ஆக்குறாருல, அவரிடத்துல நம்பிக்கை வச்சாலே போதுமா, அவன் நீதிமான் ஆயிடுவான். எடுக்கிறீங்களா? ஒண்ணும் இல்லை, நம்புனா மட்டும் போதும். இது வாழ்க்கையில எவ்வளவோ இருக்குது. எனக்கு ஏன் இதை சொல்லி தரீங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம வசனமா பார்த்துன்னு வரும். நீங்க எவ்வளவு ஒரு சில சமயங்கள்ல சில ஆட்களுக்கும் இதை நம்ம பிராக்டிக்கலாவே பேசலாமே. வாழ்க்கையில சில ஆட்களுக்கும் நம்ம நல்லதை செஞ்சா அவர் என்னை ஏத்துக்கணும்னு நல்லது செய்யறேன், அவர் என்னை ஏத்துக்கணும்னு சில நற்கிரியைகள்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி ஆளை போயிட்டு நீங்க தேடி கண்டுபிடிச்சின்னு போய் அவருக்கு எல்லாத்தையும் செஞ்சுன்னு வீணுன்ற. உண்மையான அன்பு என்ன தெரியுமா? நீங்க எதுவுமே செய்யாம உங்களை நேசிக்கிறது பார்த்தீங்களா, அதான் உண்மையான அன்பு. நீ செஞ்சு உன் அன்பு கூர்ந்துச்சுன்னா அது அன்பு கிடையாது. அது உன்னை எதிர்பார்த்து உங்களை அன்பு கூடுறாங்க அப்படின்னா அது உண்மையான அன்பு கிடையாது, சுயநலமான அன்பு. அது அன்புன்னே வராது, அது சுயநலம்.
ஆண்டவர் அப்படி பார்த்தா நம்மள அன்பு கொடுக்குறாரு. நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நம்ம சத்துருக்களா இருக்கும் போது ஆபிரகாம் அமைதியாக, நாம் சத்துருக்களா இருக்கும் போது, நம்ம பாவிகளா இருக்கும் போது நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். எதுல? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? அவருக்கு சத்துருக்களா இருந்தோமா, அவருக்கு எதிரா இருந்தோமா, அவருக்கு விரோதியா இருந்தோமா, அவரையே பகச்சி இருந்தோமா, அப்படிப்பட்ட ஆட்களைய நம்மளை அன்பு கூர்ந்தாருன்னா, அப்படிப்பட்ட அன்பை தான் மற்றவங்ககிட்ட நீங்க காட்டணும். உங்க குடும்பத்துல காட்டணும், வேலை செய்யற இடத்துல காட்டணும், உங்ககிட்டயே நீங்க காட்டணும். இப்படிப்பட்ட அன்பை காட்டுங்க. எனக்கு வர மாட்டுது, உங்களுக்கு நான் சொல்றேன். ஊருக்கு தான் உபதேசம், இன்னும் அடங்கல, வெறி கோவம், சில சில இதெல்லாம். என்ன ஆண்டவர் இப்படி இருக்கிறேன், நானே புலம்பி நிற்கிறேன். என்ன ஆண்டவர் இப்படி இரு முடியலையே, அதுமே காட்ட முடியலையே. அத சொல்றாரு, என்னுடைய அன்பை நீ காட்டும் போதுதான் நீ என்ன போலவே மாறு. நீ என்ன அங்க காட்டுற, நீங்க சோர்ந்து போயிடுவீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுல்ல, எதிர்பார்ப்பு. நான் நல்லது செஞ்சா எவ்வளோ நல்லது செய்யறேன். நன்றி கெட்ட ஆட்கள், ஹலோ, சுத்தி இருக்கிற ஆட்கள் நன்றி கெட்ட மாந்தடாடா ஆனறிந்த பாடமடா. சுத்தி இருக்கிற ஆட்கள் ஒரு செகண்ட்ல மறந்துடுற ஆட்கள். நீ எவ்வளோ நல்லது செஞ்சு உயிரையே கொடுத்தா கூட ஒரு செகண்ட்ல மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு உயிர்ந்து நல்லது செய்றீங்களா? நீங்க அன்பு கூறுன்னு வேற சொல்றீங்க. நீங்க இருக்குது ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி. கர்த்தர் சொன்னார்ல, நான் இருக்கிறேன், ஆனா இருக்கிறாரா? இருக்கிறாரு. இல்லையானா ஆமா இல்ல. பாக்குறதுக்கு இல்லை, ஆனா இருக்கிறாரா? ஆமா, பார்க்காத இடத்துல இருக்கிறார். அந்த மாதிரி அன்பு கூறு, ஏமாந்துறாரு. ஏமாற்றத்தை நம்பிக்கைய அதிகமா அதுல வச்சிடாது. அதிகமா என்ன பண்ணாத, ஜனகிட்ட இந்த மாதிரி செஞ்சு 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 அவரை நான் வந்து என்ன பண்றேன், என் மேல நம்பிக்கையை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துன்னு போவாதீங்க, கவுத்துருவாங்க. எவ்வளோ நல்லது பார்த்தீங்களா? உங்க காசு எவ்வளோ மிச்சம், பிரயாசம் மிச்சம். அப்புறம் வேற என்னங்க இருக்குது? அலைச்சல் மிச்சம், எல்லாமே மிச்சம். இப்படிப்பட்ட ஆளுக்கா நான் ஓடி போய் மொய் வச்சேன்? மொய் இல்லை, அது பொய். எது மெய்? நீ எல்லாம் தெரிஞ்சு அன்பு கூடுறீங்க பார்த்தீங்களா? தெரியாம செய்தவங்க தான் இந்த மாதிரி. அது ஆளை பத்தி தெரியாம எல்லாத்தையும் செஞ்சுக்கின்னு ஏமாந்து போறாங்கல்ல, நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில ஏமாத்திரப்படுவோம். அதனால என்ன பண்ணோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னு அன்பு கூடுறோம் பார்த்தீங்களா? அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. மாலும் அமராமாலும் நான் பாருங்க, எத்தனையோ விதமான ஆட்களை சந்திக்கிறேன். லூசுங்க வந்து உட்காருது, பைத்தியங்க வந்து பின்னாடி உட்காருது. ஒன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ரூபத்துல வரும். நான் கார்லயும் சரி ஆட்டோலயும் சரி உட்காருவேன். அன்னைக்கு நான் போன் பேசினே இருக்கிறேன் என்னுடைய ஒய்ஃபோடைய அம்மாவுடைய தம்பி பொண்ணுகிட்ட பேசினு இருக்கேன். நாங்கள் கான்ஃபரன்ஸ்ல வரோம் 3 பேரும். ஒன்னுகிட்ட அட்ரஸ் கேட்டாங்க. வேணாம் நான் தான் கேன்சல் பண்ணிட்டேனே. இல்ல நிக்காதீங்க, போங்க போங்க அப்படின்னு அப்படிதானே சொல்லிச்சு. போங்க ஏம்மா நான் உங்ககிட்ட அட்ரஸ் கேட்கறேம்மான்ற. வேணாங்க நீங்க போங்க 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 இருந்து இதுங்க காதுல வேற விழுந்துச்சு. நான் போட்டிருக்கிற ப்ளூடூத்ல பேசுவேன். நான் பேசுறத விட மத்தவங்க பேசுறது அதிகமா. ஒய்ஃபோ சொல்லுவாங்க, ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு கமலக்கண்ணன், அவரும் அதை தான் சொல்லுவார். நீ பேசுறதை விட பின்னாடி பேசுறதுதான் நிறைய கேட்குறது அப்படின்னு. நானா ஒயரை நீட்டா வச்சு அவங்க கழுத்துல மாட்டிட்டு நான் இங்க பேச முடியும்.
பாருங்க, கேட்டாங்க இந்த மாதிரி. இவளுங்க வேற 2 பேரும் சேர்ந்து என்ன தூக்கி விடுறாளுங்க, அவகிட்ட சண்டை போடுறது. யார் அது மாமா? அந்த பொண்ணு சொல்லுது, யார் மாமா அது? இப்படி பேசுது, சும்மா விடுற நீ? நான் சும்மா இருந்தாலும் இந்த சண்டால சிரிக்க சும்மா அப்படின்றான ஒரு படத்துல வடிவேலு. அதாவது ஓடி வந்து பபுள் கம், இது பபுள் கம் வாயில, அவன் வாயில தானே இருந்ததும். அந்த மாதிரி சும்மாதான் இருக்காரு. நான் அந்த பொண்ணு சொன்னது எனக்கு கோவம் வருதுங்க. அந்த பொண்ணு தேடி போய் திட்டலாம் போல இருக்குது. நான் கடந்து, நான் தள்ளி போயிட்டேன். ஆமால, நம்ம அட்ரஸ் தானே கேட்டோம், இது ஏன் போன்னு நம்மளுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி வெரைட்டியான ஆட்களை நான் பாக்குறேன். எவ்வளவு பொறுமைசாலி தெரியுமா? நான் கோவக்காரன்றாங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம ஏதோ ஒரு ஊருக்குள்ள போனா அயனாரு கத்திய வச்சுன்னு உட்காந்துக்கிறேன். நான் உட்காந்து என்ன பாக்குறீங்க? என் ஃப்ரெண்டுங்க மத்தியில என்ன கேட்டீங்கன்னா என்ன தம்மா சொல்லி கொடு, கோவக்காரன். வரும்போது கூட செல்போனை மறந்துட்டோம், பல்லதான் கடிக்க முடியும், அடியும். சொல்லுங்க, கிரியை செய்வீங்க? எனக்கு நல்லது செய்யறது கூட மறந்துட போறீங்க. பாரு, என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி. நீங்க தானே சொன்னீங்க எந்த நற்கிரியும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து நின்ற போறீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும், செய்யணும். ஆமென். கர்த்தரை எது பிரியப்படுத்துது? விசுவாசம் பிரியப்படுத்தும். மனுஷங்களை எது பிரியப்படுத்தும் தெரியுமா? கிரியை தான் பிரியப்படுத்தும். அவங்களுக்கு சொல்ல நல்லது செஞ்சுன்னே இருந்தா நீங்க நல்லவங்க சொல்லுவீங்கல்ல, செஞ்சிருந்தா நல்லவங்க, செய்யலன்னா ஓ அவ்வளவுதான், செய்யலன்னா கெட்டவங்க. இது என்ன, இது தத்துவமா இருக்குது? அப்ப நீ யார்? சுயநலமான பிசாசே அப்படின்னு சொல்லலாம். நாங்க அப்படிதான் பேசி விளையாடிப்போம். முட்டாள் பெண்ணு என் பொண்ணு, என் பொண்டாட்டிய நல்லா இருக்குது, கூப்பிடுது நல்லா இருக்குதுன்னா, ஏய் அந்த மாதிரியே கூப்பிட்டு வந்தா நீ கடைசி வரைக்கும் முட்டாளாதான். சில சமயங்களை எதனா ஒண்ணு செஞ்சிருவா, முட்டாள் பெண்ணு அப்படின்னு. இருக்கிறீங்க போல. கிரியை இல்லாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அவனுடைய விசுவாசமே அவனை நீதிமானாக்குதான். மனுஷங்க எதிர்பார்க்கறது கிரியை, தேவன் எதிர்பார்க்கறது விசுவாசம், அவர் மேல நம்பிக்கை. நம்மளை பத்தி உள்ளும் புறமும் ஆழமா அறிஞ்சு வைத்திருக்கிற தேவன் சொல்றாரு, என்னை நம்புனா மட்டும் போதும். ஆமென். என்னை நம்புனா மட்டும் போதும். ரஜினி சொல்றவங்க, நம்புனா மட்டும் போதும். நம்புனா அதுல எல்லாமே அடங்கிருக்கு. அதுவும் எப்படி நம்பணும்? அந்த நம்பிக்கை கூட ஆழமா நம்பணும், உறுதியா நம்பணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த நம்பிக்கை. கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. அந்த ஸ்ட்ராங்க மற்ற இடத்துல வச்சிருப்பீங்க, அதை எடுத்து இதுல வைங்க, அவ்வளவுதான். இது ஒரு படத்தை ஒண்ணு பார்த்தேன். விஜய் சேதுபதி ஒரு கம்பியை பிடிச்சானோ அது அப்படியே வளைஞ்சிருது, விடவே மாட்டான், உச்ச புடியா இருப்பான். சார் 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 புடிக்க பாக்குறான் சார், அந்த மாதிரி புச்ச புடியா இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நல்லா ஆத்துமன் அங்கூரம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வேறும். இப்போ கடல்ல வந்து ரொம்ப பெரிய பெரிய அலைகள், அப்புறம் சூறாவளி, புயல், இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா? நம்ம கடல்லாம் வந்து நீங்க பாக்குறீங்க, நம்ம கடல் பார்க்கறதுக்கு வந்து கூவாறு மாரியே தெரியும், திடீர்னு அப்புறமா ஒரு நதி மாரியே தெரியும் அந்த தண்ணியோட மட்டம். இது வெளிநாட்டுல எல்லாம் பாக்குறேன், மலை மாரி ஏறி ஏறி இறங்குதுங்க தண்ணி. பார்த்துருக்கீங்களா? போய் டிஸ்கவரி சேனல் பாருங்க, போனவனே அதுலதான் தெரியும். பாருங்க கப்பல் எப்படி எப்படி ஆடுது, இப்படி இப்படி போயிட்டு வருது. அலை, தண்ணி இப்படி இப்படி
ஒரு ஒரு கிணறு தண்ணியை தூக்கி ஒரு இடத்துல வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவு தண்ணி இப்படி ஏத்த இறக்கமா இருக்குது, கப்பல் அப்படி ஆடுது. இது ஒரு சூறாவளி உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கப்பல் கவுந்துரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? நங்கூரத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க? கடல்ல போட்டுருவாங்க. அந்த நங்கூரம் போய் உள்ள போய் என்ன பண்ணும்? போயிட்டு அடியில் என்னென்னவோ பாறையோ மரங்க இது பாசையோ என்னென்னவோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் மாட்டிக்கும். மேலே இருக்கிற கப்பல் என்ன பண்ணும்? இந்த நங்கூரத்தில் அப்படியே மாட்டி நின்றோம். எவ்வளோத்தான் ஆச்சு இப்படி 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 பண்ணால் கூட அந்த நங்கூரத்தில் என்ன பண்ணும்? மாட்டி நிற்கும். சப்போர்ட்டிவாக இருக்கும். அங்கங்கே போட்டுருவாங்க, நாலா பக்கமாக போட்டுருவாங்கன்னா அது என்ன ஆகும்? கவுராது. இப்படி கவுந்துச்சுன்னா இது இழுக்கும், இப்படி கவுந்துச்சுன்னா இப்படி இழுக்கும், ஃபுல்லாக கவராது, அப்படியே நிற்கும். அந்த மாதிரி எல்லா பக்கமும் தூக்கி என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை அச்சாக்க முச்சாக்கன்னு போட்டுணும். பொருளாதாரம் பிரச்சனை வந்துச்சா, பண பிரச்சனை வந்துச்சா, அதுக்கு போட்டுடணும் நங்கூரத்தை ஒரு பக்கம். சரீரத்தில் பிரச்சனையா, உடம்புல பிரச்சனையா, அதுக்கு ஒரு நங்கூரத்தை போடணும். குடும்பத்தில் பிரச்சனையா, முடிய பூச்சி அச்சுக்கிறீங்களா, அதுக்கு ஒரு நங்கூரத்தை போட்டணும். வேலை செய்யறதுல பிரச்சனை, அங்கே ஒரு நங்கூரத்தை போடணும். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது, ஆண்டோடைய வார்த்தைகள். அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்? இருதயத்தின் ஆழத்துல மனதுல போட்டு அதை தியானிக்கும் போது அது நங்குரமா நிக்குது. பிரச்சனைல போய் விழாத அளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் நங்கூரம். வந்து நான் பார்த்தேங்க, இந்த காசிமேடு பீச்சில் நங்கூரம் வெல்டிங் வச்சு ஃப்ரெஷ்ஷாக தூக்கின்னு போறாங்க கப்பலுக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? நங்கூரம் இப்படி தானே பார்த்துருப்பீங்க, இப்படி வந்து இப்படி தானே பார்த்துருப்பீங்க. அது 5-6 இருக்குது, இப்படி இருக்குது, நடுவில் வழுப்பு போகுது. ஒரு மீன்பாடி மண்டியில் தூக்கின்னு போகிறாங்க, ஒரு டாட்டா குட்டியானையிலே அதில் தூக்கின்னு போகிறாங்க. அவ்வளோ இரும்பு, அவ்வளோ பெரிய இரும்பு, எல்லாம் அம்பு மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு 4 இருக்குது. அது போய் எங்கன்னா ஒரு இடத்துல போய் உள்ள போய் மாட்டிக்கும் போகிறது கடல். அந்த மாதிரி பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணணும்? நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சு மாட்டி விட்டுரும். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்பிக்கை. ஆமென். டைம் ஆயிடுச்சு, எழுந்து நிற்போம். அப்பனா